வடியுதா? போய் தொடச்சு விடு தம்பி. நான் என்னத்த தவறா சொல்லிட்டு? உனக்கு கல்யாணம் ஆச்சு ஆகல தம்பி? கல்யாணம் என்ன ஆகல. பொண்டாட்டியோட அருமை தெரியாம அலையிற. ஏனே தம்பி நீ செஞ்சாலும் செய்யலனாலும் நான் செஞ்சு 30 நாள் ஆச்சு. அட வீட்டுல வேலை வெட்டினேன். நேத்து பள்ளிமலைக்கு போயிட்டு வந்தேன். போட்டாலும் போடலனாலும் நேரம் கிடைக்க மாட்டேங்குது. சம்பாரிச்சு பார்த்தாலும் பார்க்கலனாலும் வாய்ப்பு இல்ல ராஜா. அட குடும்ப பொறுப்புனே. குடும்ப பொறுப்பு 100 வருஷத்துக்கு நல்லா இரு. சரிண்ணே. எப்படி பணம் காசு நல்லா சம்பாரிப்பேன். காலையில செத்து போயிடுற. அட ஒரு பேச்சுக்கு சரி கூட இருந்து தாலி அறுக்கிறது யாரு? நீ சொல்றது 100க்கு 100 உண்மைனே. அப்புறம் ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னண்ணே? முக்கியமான விஷயம் நல்லா கேட்டுக்குங்க. சொல்லு. நம்ம என்னைக்கு கிழக்குமா உட்காந்து தாலி கட்டணுமோ அன்னைக்கு குடும்ப குளுக்கோஸ் ஆகி குண்டிய தூக்கி. எப்படி? கிழக்குமா உட்காந்தா கிரகம் பிடிக்குதுங்கிறாங்க. ஆமா. ஒண்ணு இல்ல, நம்ம கல்யாணம் பொண்டாட்டிய ஒரு நல்ல நாள் அதுமா கருவுக்கு கூட்டி போறோம் வைங்க. ஆமாண்ணே. அங்க ரோட்டோர கடையில டோலக் தொங்கு. டோலக் அவர் படுக்க போட்டுருக்காரு. இப்ப காதுல மாட்டாங்களே லோலாக்கு தொங்கு. சரி லோலாக்கு தொங்கு. அந்த பாத்திரிய பணடி கேப்பா. என்னன்னு? மச்சான் அந்த லோலாக் வாங்கி கொடு. அந்த செயின் வாங்கி கொடு. அந்த நெக்லஸ் வாங்கி கொடு. சரி லிப்ஸ்டிக் வாங்கி கொடு. அத வாங்கி கொடு இத வாங்கி கொடு கழுத்து அறத்தறா. அடடடடா. இது கேளு சந்தோஷம் மச்சான் மாப்ள. சொல்லாத. சகல நான் என்ன சொல்றேன்னா முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். சொல்லு. ஜாக்கெட் இருக்குல சேலை 250 ரூபாய், ஜாக்கெட் மட்டும் 850 ரூபாய்க்கு தைக்கிறாங்க. அது எப்பன்னு அப்படி? சேலை ரேட் எவ்வளவு? 250. ஜாக்கெட் 850 ரூபாய். ஏனா அதுக்கு மட்டும் அப்படியே? அதுலதே பாத்ரூம், நிலவு, ஜன்னல், கக்கூஸ் முத கொண்டு வச்சு தைக்கிறாங்க. ரதரதமா. சரி நம்ம வந்த வண்டி என்ன வண்டி? 4 ஆட்டோ. 4 சக்கர ஆமணி. 4 வீல் இருக்குதுல இல்ல? ஆமா. இருந்தாலும் ஒரு மேல ஒரு வீல் இருக்கு சும்மா கிடக்குது. அது மாத்து டயர். ஸ்டெப்னி. சகல கட்ட சொல்றாரு பாரு. அதானே. அது பேரு ஸ்டெப்னி. சரி ஸ்டெப்னி எதுக்குன்னா 4 சக்கரத்துல ஒரு சக்கர பஞ்சரா போனா கூட ஸ்டெப்னியை மாத்தி ஓட்டிக்கலாம். அதே மாதிரி பொண்டாட்டி கூட சண்டையா இருந்தா கூட 4 சக்கரமே பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்னன்னா பண்றது? 4 சக்கரம் பஞ்சாயத்துனா போதும், நமக்கு சக்கரமே கிடைக்க மாட்டேங்குது. அதானே வண்டி போட்டு சுத்துறியே. அது நீ சொல்ற பாரு, பொம்பளத்து பெட்டில நீ சுத்தும்போது தெரியாதா? பூதி ஆக்கியாதடா. நிலப்பெட்டி உங்க பெட்டி. இதனால பாருங்க சரி நம்ம 2 வண்டி ஓட்டலாம். ஓட்டு. ஆமா. எந்த வண்டி குப்பு குப்புன்னு புகை தள்ளுதோ அந்த வண்டி செட்ல போட்டு நல்லா இருக்க வண்டி ஓட்டிக்கலாம். அண்ணா அந்த வண்டியை புகதல்ல என்ன பண்றது? புகதல் நமக்கு வண்டியே சிக்க மாட்டேங்குது. சிந்திக்கு போயிரலாம். இப்படி நீ போயிருவே எப்படி கொசூர் மந்தியில இப்படி போயிருவே. ஆயா உனக்கு ஏத்த மாதிரி ஆயாதே. சரி அதனால போயிட்டு எப்படி தெரியுமா போனேன்? எப்படி? பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி வாழ்க, பொண்டாட்டிய வாழ்க வப்பாட்டி வாழ்க, பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் மிருதங்க காட்டுக்கு வணக்கம். அவன கூடவா இருக்குது? இருக்குதுடா. உண்மை ஒத்துக்கறாருல. அதுக்கு ஒரு மனசு வேணே. அங்க வணக்கமே வணக்கமே வணக்கமே, இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமே. வணக்கமே வந்திருக்கிற மரியாதை வணக்கமே. வணக்கம். ஆமா. அதுபோலவே பேரன்பு மிக்க பெரியவர்களுக்கும் எனதருமை தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இல்ல சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனது தாயிலும் மேலான விவசாய பெருங்குடி மக்களுக்கும் மற்றும் ஊர் தர்மகர்த்தா, ஊர் நாட்டாமை, ஊர் கொத்துக்காரர், கோவில் பூசாரி மற்றும் இல்லாமல் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் உற்றார் உறவினர்கள் அனைவர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் பணிபுரியக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் எங்களுக்காக விடியும் வரை அயராது பாடுபட்டு கொடுக்கக்கூடிய இசையமைப்பாளர்களுக்கும் மற்றும் ஒளிபரிக்கையாளர்களுக்கும் எங்களின் சார்பாகவும் நன்றி. எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக தாங்களை வருக வருக வருகை என்று வரவேற்றுக் கொண்டு எங்கட கூட்டத்தை காண எப்படின்னே உன் கண்ணுக்கு தெரியும். நானும் பாருங்க பவுடர் போட்டு வேகமா வெளிய வந்துட்டேன். சரி நான் கூட கும்பல் நிறைய பேர் வந்து ஒருத்தர் கூட காண. அண்ணே கண்ணுல போட்டுருக்கீல்ல? ஆமாண்ணே. அவுத்துட்டு பாருண்ணே. அவுத்துட்டு பார்த்தா 50,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு அந்த வேலைக்கே போறது இல்ல. அந்த வேலையை விட்டுரு. தூக்கிட்டு பாரு. தூக்கிட்டு பார்த்து நாளைக்கு காலைல 50,000 ரூபாய்க்கு மீட்டர் வெட்டி தான் வாங்கணும். அண்ணே கண்ணுல போட்டுருக்கீல்ல மங்கள கண்ணாடி? ஆமா. அது எடுத்துட்டு பாரு. அப்படி சொல்லு. எடுத்துட்டு பாரு. எப்படி கூட்டமுடா கூட்டம் நாடகலை அங்க பாரு. என்ன பார்த்து ஆத்தா ராமாயக்கா சிறும்பாயக்கா வாக்கா வாக்கா வாக்கா. ஏன் பேரெல்லாம் கரெக்டா சொல்ற? நாங்கெல்லாம் காலேஜ் ஒன்னா படிச்சோம்ல. என்ன தாந்தரமல ஆர்ட்ஸ் காலேஜ்ல என்ன இப்ப பாத்து தலை நிறைய மல்லிகை பூ வந்து ஜம்முன்னு உட்காந்து வச்சு பாரு. அண்ணே அது மல்லிகை பூ இல்லனே, நரைச்ச முடி. நரைச்ச முடியா? நரைச்ச முடி.
நீ மல்லிகை பூன்னு பாத்தியா? என் கண்ணுக்கு அப்படி தெரியுதுனே. பரவாயில்லை. இத மாதிரி கூட்டம்லாம் சிறப்பான கூட்டம் இருக்கும். நாடகக்கலையை மதிக்கக்கூடிய கூட்டம். ஆடாடா இவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால சோறு திங்க முடியுது. சரி சரி உண்மையா பொய்யானே? ஆமாண்ணே. இருந்தாலும் பரவாயில்ல. இவங்க எல்லாம் நாடா பார்க்க வந்திருக்காங்கல்ல. ஆமா. இவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. ஏனே? சில பேத்துக்கு சில பழக்கங்கள் இருக்கலாம். ஆமா. சில பேத்துக்கு வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இருக்கு. ஆமாண்ணே. சில பேத்துக்கு சுருட்டு குடிக்கிற பழக்கம் இருக்கு. சுருட்டு. சில பேத்துக்கு பொடி போடுற பழக்கம் இருக்கு. பொடி. ஆமா. சரி. எந்த பழக்கம் இருந்தாலும் சரிங்க. சாமி சாமி உங்க காலு கூட உழுகுறேன். சரி. அந்த பழக்கத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க. எங்கண்ணே செய்யறது? ஏன்னா கேக்குறேன். போன வாரத்துக்கு முத வாரம் ஒரு நாடகத்துக்கு போய் திண்டுக்கல் பக்கம். சரி. பாரு கூட்டம் சரியான கூட்டம். பொதுக்குழு கூட்டமா? பொதுக்குழு கூட்டமா? அத பத்தி பேச வேணானே. சரியான கூட்டம். சரி. அப்படி நாடக மேடையில அப்படி நிறைஞ்சிருக்குது. அடாடா. அங்க தாடி வச்சிருக்காரு ஒருத்தர் பின்னாடி உட்கார்ந்திருக்காருல. ஆமா. அத மாதிரி ஒரு பெரியவர்னே முன்னாடியே உட்கார்ந்திருக்காருனே. சரி. நல்லா குத்த வச்சு இப்படி உட்கார்ந்திருக்காரு. அடாடா. நல்லா எப்படி உட்கார்ந்திருக்காரு? இப்படி வச்சு உட்கார்ந்திருக்காரு. அப்படி வச்சு உட்கார்ந்திருக்காரு. ஏடா இது அப்படி இங்க முன்னாடியே உட்கார்ந்திருக்காரு. அடாடா. இப்படி உத்து பார்க்கற இத்த தண்டி. என்னது? அது இல்லையா? அட பாவி. அது இல்ல. சுருட்டு. சுருட்டு. சுருட்டு எடுத்து வாயில வச்சுக்கிட்டாருனே. யானை மகன் சேனை சுட்டு கிடையாது. இந்த கருப்பு சாமிக்கு படைப்பாங்கல்ல. ஆமா. சுருட்டு. சுருட்டு. அதே மாதிரி சுருட்டு எடுத்து வாயில வச்சுக்கிட்டாரு. எடுத்து வச்சு பத்த வச்சு சும்மா கப்பு 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 கப்புன்னு ரயில் வண்டி புகை ஓட்ட மாதிரி புகை விடுறாரு. சரி. முன்னாடியே உட்காந்துக்கிட்டு புகை பூரா என் மூஞ்சில அடிக்குது. அப்பா எனக்கு இந்த பீடி புகை சிகரெட் புகை சுத்தமா ஆகாது. குடிக்கிறதோட சரி. கேட்டாங்களா? இல்ல இல்ல எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது. ஆமா அது குடிக்கிறதோட சரி. தண்ணி குடிப்பனே. சிகரெட் குடிக்க மாட்டேன். பச்சை தண்ணி. சரி 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 சரி. ஆமா. இந்த புகை பூரா மூஞ்சி அடிச்சா என்னால பேச முடியல, மூச்சு விட முடியல. அடாடா. நான் சொல்லிட்டேன். ஏ பெருசு. ஏய் அவருக்கு பெருசு நீ உனக்கு எப்படி தெரியும்? அந்த பெருசு இல்லனே. வயசுல பெரியவர். சரி சரி. ஆமா. ஏ பெருசு சாமி சாமி உன் கால கூட உழுகுறேன். அந்த புகையெல்லாம் மூஞ்சி அடிக்கிற அந்த சுருட்டு அமுத்தியான்னு சொன்னேன். சரி. சரி பப்பனுக்கார பையன் சொல்றானே உனக்கு. ஆமா. அவனுக்கு மரியாதை கொடுக்கலாம் சொல்லிட்டு. உனக்கு மரியாதையா? அவர் கொடுத்திருக்காரு பாரு உனக்கு மரியாதை. மரியாதை கொடுத்திருக்காரு. அடாடா. சாமி சாமி அந்த சுருட்டு அமுத்திரியான்னு சொன்னேன். சரி. சரி பப்பனுக்கார பையன் சொல்லிட்டு அவரு சுருட்டு அமுத்தினாரு. எப்படி அமுத்தினாரு? எப்படி? பக்கத்துல பாருங்க 25 வயசு போய் விடிஞ்ச கல்யாணம் வேற. அடாடா. புல் போதில மட்ட மல்லா கடிச்சு படுத்திருந்தியா. சரி. ஏன் சுருட்டு அமுத்தியான்னு சொன்ன இவரு சுருட்டு எடுத்து படுத்திருந்து பையன் சுட்டு மேல வச்சு அமுத்தி விட்டாரு. அமுத்தி அமுஞ்சி போச்சு. அப்புறம் போன வாரம் நடக்க வேண்டிய கல்யாணமே நின்னு போச்சு. ஏன்னா மாவு கட்டுக்கான போட்டாங்களா போடலையா? மாவு கட்டு போடலாம் தான் பார்த்தாங்க. மாவு கட்டு போடலாம் தான் பார்த்தாங்க. அங்க எலும்பு சிக்கல. எலும்பு கிடைக்கலையா? ஆமா ஆமா. முக்கியமா என்னை பார்த்தா ஆத்தா மூக்கா ஏக்கா காக்கா ஏக்கா ஏய் பள்ளி மக்கா. என்ன பேர் கரெக்டா சொல்ற? ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வயசாயிருச்சு. சரி. வாயில பல்லு இருக்காது. வாயில தானே பல்லு இருக்கான். குண்டிலே இருக்கு. கம்முனு உட்காரியா. அப்புறம் வாயில தானே பல்லு இருக்கான். வாயில பல்லு இருக்காது. என்ன பண்ணிருச்சு ஒரு பாட்டி நடு கூட்டத்துல உட்காந்துக்குச்சுனே. உட்காந்துட்டு வெத்தலையை பாக்கி போட்டு டொக்கு 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 டொக்குன்னு இடிக்குது. நடு கூட்டத்துல உட்காந்துக்கிட்டு வெத்தலை பாக்க போட்டு டொக்கு போட்டு இருக்குது. டொக்கு போடுதா? டொக்கு டொக்கு டொக்குன்னு. நீ சைஸ் பாரு மாமா எப்படி சைஸ்னு. அப்படி வெத்தலை பாக்க போட்டு கை உரல போட்டு குத்துன்னு குத்துது. என்ன உரல்? கை உரல். ஆமா. பல்லுல கையில வச்சிருப்பாங்க உரல். ஆமா. அப்படியே போட்டு குத்தி அப்படியே வலிச்சு பொக்கவாயில போட்டு சும்மா சவக்குன்னு மென்றுக்குது. அப்படி மென்ன கிளவிக்கு வாயில 2 லிட்டர் ரத்தம் தேங்கிருச்சு. தங்கம். ஆமா. தெங்கிக்கிச்சா என்னது? தேங்கிருச்சியா? அப்படி சொல்ல தங்கிருச்சுன்னு சொல்ல. ஆமா. அப்படியே துப்புறது இடமெல்லாம் பார்த்துட்டு இருக்குது. பக்கத்துல பாருங்க அலுப்புல 100 நாள் வேலைக்கு போன அலுப்புல ஒரு கிளவி படுத்துக்கிட்டு வாய ஆளு படுத்துட்டு கொச்சகான்னு தூங்குது. கொரட்டு விட்டு தூங்குது. சரி. இந்த வெத்தலை பாக்கு போட்ட கிளவிக்கு துப்புறது இடம் இல்லாம கொட்டை விட்ட கிளவி வாய்க்குள்ளேயே பொழிச்சு 3 தடவை துப்பிருக்கும். அந்த கிளவி துப்புவான கிளவி கம்மன் இருக்க வேணா. ஏதோ சாமிக்கு தானே சக்கரை தண்ணி ஊத்துறாங்கன்னு சொல்லிட்டு துப்புன எச்சையெல்லாம் கடக்கு குடிச்சிட்டு கேட்டு முண்டா பாட்டிக்கு கொஞ்சம் இனிப்பா இருந்திருக்க மாட்டிருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க இந்த குருவி பழி துண்டு பழி போட்டு ஒன்னா குத்தி காட்டுமே. ஐயோ ஏன் கேக்குறேன்? திருப்பி வாயில போட்டு மென்னு நல்லா ஊற வச்சு இந்த கிளவி வாயில துப்பிச்சு பாருங்க. ஐயோ இந்த குருவி பழ காட்ட தொண்டையில ஏறி இருக்கும். இந்த கிளவி முழுப்பு தட்டி எவடி இந்த நாதாரி முண்டை நீதாண்டி வாயில துப்புன சொல்லிட்டு 2 கிளவி அடிச்சு விட்டு கிடக்குறாங்க. நாடகம் என்னாச்சு? நாடகம் நிக்க மாதிரி போயிருச்சு. ஏன் சொல்றேன்னா 1000 ஆம்பளைங்க இருந்தா சண்டை வராது. ஆமா. 4 கிளவி ஒண்ணு சென்றாங்கன்னா அவ்வளவு சொல்ல முடியாது. ஆமா. அதுக்கெல்லாம் யாரு நினைச்சீங்க? யாரு? அங்க பாரு தலை கீழே போட்டு சிரிக்குது. ஆமா. அதான் இந்த ஊரோட பெரிய கேமரா சிசிடிவி கேமரா. அது சின்ன சிசிடிவி கேமரா. இந்த 4 கேமரா ஒண்ணு சேர்ந்துச்சுனா என்ன பேசுவாங்க நினைக்கிறேன்? என்ன இவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க தெரியுமா? என்ன பேசுவாங்க? 4 பேர் அப்படியே 4 பேர் நல்லா உட்கார்ந்துக்குவாங்க. உட்கார்ந்துக்கிட்டு ஏண்டி அந்த 10 மணிக்கு பார்வதி வீட்டுக்கு ஒருத்த புல்லட்ல போனானே நீ பாத்தியா? அப்படின்னு கேட்பாங்க. சரி. இப்படி கேட்கும்போது நான் எங்கடி பார்த்தேன்? இந்த சமாசாரம் உனக்கு தெரியுமா? ஐயோ
அப்படி பேசிக்குவாங்க. சரி. அது அது எப்படி பேசுவாங்க? எப்படி? ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதா பேசுவாங்க. அதானே. ஆனா முக்கியமா இன்னொன்னா அந்த 4 பேத்துல ஒரு ஆளுக்கு ஒண்ணுக்கு வந்துரு. ஆமா. எந்திரிச்சு அந்த அக்கா எந்திரிச்சு ஒண்ணு அடிக்க, அந்த ஆயா எந்திரிச்சு ஒண்ணு அடிக்கனாலும் போயிரு. 3 பேர் இருப்பாங்க. மீதி 3 பேர் இருப்பாங்க. ஆமா. அந்த 3 பேர் என்ன பண்ணுவாங்க? இப்ப போற மட்டும் யோகிதம்மா, இவன் புலவாக்கு நமக்கு தெரியாது அப்படி பேசுவாங்க. ஏன்னா ஆம்பளை 1000 பேர் இருந்தா சண்டை வராது. ஆனா 4 கிழவி செஞ்சாங்கன்னா ஒரு குடும்ப குளுக்கோஸ் நடத்த. சரி சரி. முக்கியமா யாராவது மூக்குப்படி போறவங்க இருந்தா முன்னாடி உட்காராதீங்க. மூக்குப்படியா? ஏய் தம்பி நீ நல்லா உட்கார, குஞ்சாமணி தெரியுது, தலைவாணி போட்டு அமுச்சிட்டு உட்கார்ந்து. தம்பி கரெக்ட்டா உட்கார்ந்து நேத்துக்கு 2 குஞ்சு கடிச்சிட்டா அப்படியே. கோழி குஞ்சு நீ தப்பா நினைக்காத. நான் ஏன் சொல்றேன்னா பொடி போறதுக்கு முன்னாடி உட்கார கூடாது. முன்னாடி உட்கார்ந்து அப்பதான் டான்ஸ் கருப்பில வெளிய வந்துச்சு. அப்பதான் ஒரு மூக்குப்படி எடுத்து பூக்குள்ள உள்ள வச்சிருந்தாரு இருக்கு. மூக்குப்படியா? மூக்குப்படியா? மூக்குப்படி. டிஎஸ் மூக்குப்படி. மூக்குப்படி எடுத்து அப்படியே ரெடியா வச்சிருக்காரு இப்படி விரிச்சு வச்சிட்டு. இந்த டான்ஸ் கருப்பில அப்பதான் வெளிய வந்துச்சு. லால லால லான்னு சொல்லிட்டு பாவாடை சொல்லிட்டுச்சே இல்லையோ. அட பிள்ளை சூப்பரா மூக்குப்படி விட்டாரு பாருங்க. ஐயோ இவர் மூக்குல ஏறல, பின்னாடி உட்கார்ந்து 4 பேர் முகரல ஏறி ஐயோ லொக்கு லொக்குன்னு இருமிட்டு கிடக்குறாங்க. சரி. அதுபோலவே நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் சொல் குற்றம், பொருள் குற்றம், தாள குற்றம், மேல குற்றம், எவ்வித குற்றம் இருந்தாலும் சரி, குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு நாங்கள் எல்லாம் வந்த பிள்ளைகளாக இருந்தாலும் கூட தாங்களுடைய சொந்த பிள்ளைகளாக நினைத்து விடியுமுறை நாடகத்தை கண்டுகளித்தால் தாங்களுக்கு கலை விருந்து அளிப்போம் சொல்லிக்கொண்டு எந்நகரமும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் சத்தியமங்கலம் செங்குளம் வடபகுதியில் அமர்ந்து நம்மளை எல்லாம் காத்து ரசிக்கக்கூடிய ஸ்ரீ சத்தியவாதி தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த வீரப்பூரிலே பட்டு படுகளம் சேர்ந்து இன்னும் மண்ணுலம் விட்டு விண்ணுலம் செல்லாமல் கலியுகத்தில் கலியுக தெய்வமாக காட்சி இருக்கக்கூடிய அதாவது பொன்னர் சங்கர் எனும் ஒரு காவியம் வைத்துள்ளார்கள். ஹலோ 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 ஹலோ. பூங்குயிலே பூமையிலே பாட்டு கொஞ்சம் கேளு, ஆசையிலே நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு. பூங்குயிலே பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையிலே நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு. பூங்குயிலே பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையிலே நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு. கண்ணதாச நான் இல்ல, காளிதாச நான் இல்ல, கண்மணியே உன்னால கவிஞ நானே தன்னால. பூங்குயிலே பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையிலே
பண்ணிருப்பீங்க. கல்யாணமா? ஆமா, ஒரு கல்யாணம் தான். ஒரு கல்யாணம் தான் பண்ணுவாங்கல்ல, ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க. சரி சரி. இதுல பாருங்க, எதுல தம்பி, இதுல பாருன்னு சொல்லாத. 7வது பெட்டி 8வது பெட்டி வாங்கிற அளவுக்கு வச்சுக்காத. என்ன வட்டி கூட கட்ட முடியல. கட்டிடாதங்கிறேன். ஏன்னா கல்யாணம் பண்ணா ஒரு சடங்கு சாம்ராஜ்யமா இருக்கு. ஆமா, அதாவது இந்த மறுவலிக்குன்னு ஒண்ணு போவாங்க. ஆமா, நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி மறுவலிக்கு போனா உங்க மாமியார் எல்லாம் உங்களை விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. விழுந்தா கீழே விழுந்துல மாமா, அப்படியே பரபரப்பா இருக்கு. சரி, மாமியார் வீட்டுல அந்த ஐயாவுக்கு தெரியும். ஆமா, மறுமணி வாங்க, போண்டா சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க, கோழி அடிக்கிட்டா, குஞ்சு நசுக்கிட்டா. எந்த குஞ்சு? கோழி குஞ்சியா? சரி சரி. இத மாதிரி அப்படியே எல்லாம் பரபரப்பா இருக்கு மாமியார் வீடு. ஆனா எனக்கு கல்யாணம் ஆகி என்னையும் மறுவழி கூட்டி போனாங்க. சரி, எங்க மாமியா எனக்கு வர காப்பி கூட வச்சு தரல. அடாடா, ஏனே வர காப்பி கூட வச்சு தரல? அடாடா, எனக்கு என்னடா இது மறுவழிக்கு வந்துட்டாங்க, ஒரு வர காப்பி கூட வச்சு தரல சொல்லிட்டு சரி எனக்கு கோவம் சுள்ளு நேரிடுச்சு. அடாடா, நேரா மாமியா கிட்ட போனேன். ஏய் அடா மாமியாலவா? அட அது இல்லனே, நேரா மாமியா கிட்ட போய் அத்தை அத்தை இந்த மாதிரி மறுவழிக்கு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு டீ போண்டா வடை எதுவுமே கிடையாது அத்தைன்னு கேட்டேன். சரி, அதுக்கு எங்க மாமியா சொல்லுச்சு, மருமகனே நீ வந்த நேரம் ஐயோ உனக்கு ஓகம் தள்ளுதுடா. ஓதமா? ஓதமா? அட உனக்கு யோகம் தள்ளுதுடா. யோகம் அப்படின்னு சொல்லுச்சு. நானும் சரின்னு கேட்டேன். சரி, என்னத்தானே கேட்டேன். நீ கல்யாணம் பண்ணி நம்ம ஊருக்கு வந்த நேரம் நாளைக்கு நம்ம ஊர்ல திருவிழா. அடடா, நம்ம ஊர் ஸ்பெஷல் என்ன தெரியுமா? என்ன? உனக்கு எள்ளு கருப்பட்டி செஞ்சதே சொல்லிருச்சு. எள்ளு கருப்பட்டி? எள்ளு கருப்பட்டி ரொம்ப பிடிக்கும் உனக்கு? ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா இது எள்ளு கருப்பட்டி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சரி எங்க மாமியா என்ன பண்ணுச்சு, சந்தைக்கு போய் எள்ளு கருப்பட்டி வாங்கிட்டு வந்துருச்சு. சரி, எங்க மாமியா வீட்டு பக்கத்துல, ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா பின்னாடி எருமை நிறைய கட்டி இருக்குது, எருமை மாடு, அதனால சொல்றேன். எங்க மாமியா வீட்டு பக்கத்துல ஒரு எருமை மாட்டு கொட்டாய் ஒன்று இருக்குது. சரி, எருமை மாட்டு கொட்டாய். அந்த எருமை மாட்டு கொட்டாயிலதே எங்க மாமியாவோட அந்த காலத்து பெரிய ஒரு தோணி உரல் ஒன்று இருக்குது. மாமியா உரல், பழைய உரல். மாமியா பழைய காலத்து உரல் ஒன்று இருக்குது. கல் உரல் தானே? கல் உரல். நீ தோல் உரல் நினைச்சு பேசிட்டு கூடாது, அது கல் உரல். சரி சரி சரி. ஆமா சரிண்ணே, அத மாதிரி ஒரு கல் உரல். சரி, கல் உரல் எங்க இருக்குது? எருமை மாட்டு கொட்டாயில இருக்குது. சரி, என்ன பண்ணிருச்சு, சந்தைக்கு போயிட்டு எள்ளு கருப்பட்டி மாமியா வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நேரா கடுதறிக்கு போய் எள்ளு கருப்பட்டி ஒண்ணா போட்டு அந்த உலக்கையில உரல்ல குத்திருக்காங்க. சரி, ஆமா, இந்த எள்ளு கருப்பட்டி ஒண்ணு சேர்ந்த உடனே போதுனே சும்மா வாசம் சும்மா கமகமன்னு அடிக்குது. அப்படியே மணக்குது, அப்படியே மல்லிகை போல என்ன மனம். சரி, அந்த மனம் மணக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், நேரா கட்டுத்தறிக்கு போனேன். சரி, கட்டுத்தறிக்கு போய் எங்க மாமியாவை பார்த்தேன். எங்க மாமியா பார்த்து அத்தை அத்தை கொஞ்சம் கொடுத்து தின்னு பார்க்கலான்னு கேட்டேன். சரி, எள்ளு கருப்பட்டிய எங்க அத்தை சொல்லுச்சு, மருமகனே இப்ப சாப்பிட கூடாதா? ஐயோ, காலையில சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும், நீ போய் கம்முன்னு படுத்து தூங்குன்னு சொல்ல. சரி சரி, நானும் போய் சாமி விவகாரமாச்சு, நானும் கம்முன்னு போய் படுத்துட்டேன். சரி, கல்யாணம் பண்ணி போன ஊரு எனக்கு புதுசு அண்ணே, புதுனால சத்தியமா எனக்கு தூக்கம் வரல. தூக்கம் வராது? ஆமா, இத மாதிரி நைட்டு 12 மணிக்கு அங்கிட்டு இங்கிட்டு போய் நடந்துட்டு இருக்கிற நடு சாமத்துல தூக்கம் வராம. ஆமா சரி, லேசா மழை பெய்யுதுனே. அடடா, லேசா மழை பெய்ஞ்சு என்ன பண்ணுச்சு, அந்த ஈரப்பதம் இருக்குல்ல, ஆமா, நேரா போய் உரல் அடிக்குது. மாமியா உரல் இல்ல, மாமியா வீட்டு உரல் இல்ல, கல்லு உரல். ஆமா, மாமியா உரல், மாமியா வீட்டு உரல். சரி சரி, ஈரப்பதம் போய் உரல் அடிக்குது. சரி, இந்த ஈரப்பத உரல் அடிச்ச உடனே மறுபடியும் வாசம் வருது. நைட்டு 12 மணிக்கு மாமியா உரல் இருந்தா, மாமியா வீட்டு உரல்ல இருந்து கல் உரல்ல இருந்து. ஆமா, நான் என்ன பண்ணிட்டேன், என்ன பண்ண, சரி நம்ம சாயங்காலம் கேட்டதுக்கு தான் யாருமே தரல. ஆமா, இப்ப உரல்ல தான் மிச்சம் மீதி இருக்கும்ல. ஆமா, இப்ப நடு சாமத்துல யாருமே இல்ல, நம்ம போய் நோண்டிக்கலாம் சொல்லிட்டு சரி நேரா கட்டறிக்கு போனேன். கட்டறிக்கு போன பாருங்க, உரல் பாக்குற உரல் பெரிய உரல். மாமியா உரல் இல்ல, அது பெருசா தான் இருக்கும், பழைய காலத்து உரல். ஆமா, நான் என்ன பண்ணிட்டேன், என்ன பண்ண, கையை விட்டு நோண்டுனேன். சோறு திங்கிற கையிலயா? சோறு திங்கிற கையில மாமியா உரல் இல்ல, மாமியா வீட்டு உரல் இல்ல, கல்லு உரல். அப்படி கை போடுற பொம்மலத்து பிட்டி கம்முன உட்காரு, கை அப்படி கையை விட்டு நோண்ட, ஒரு நக்க கையை விட்டு நோண்ட சோத்த கையில. ஆமா, மாமியா உரல் இல்ல, மாமியா சும்மா சொல்லாதியா, கல்லு உரலப்பா. இப்படியே கையை விட்டு நோண்டி நக்கும் போது சரி, என்னடா இது நம்ம கையை விட்டு நோண்டி நக்கும் போது இவ்வளவு நல்லா இருக்குது, இது நம்ம தலையை விட்டு நக்கி பார்த்தலாம் சொல்லிட்டு தலைய போட்டியா, தலைய உள்ள விட்டு நக்குனே. மாமியா உரல் இல்லையா? மாமியா வீட்டு உரல் இல்லையா? சும்மா மாமியா சொல்லாதீங்க, வேற ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. சரி சரி, கல்லு உரல். நான் தலைய விட்டு நக்கும் போது பாருங்க, உரல் பெரிய உரல், தலைய உரலுக்குள்ள மாட்டிக்கிச்சு. மாமியா உரல் இல்லையா? உரலுக்குள்ளனே, அத கல்லு உரல். தலை மாட்டிக்கிச்சு. தலை எங்க இருக்குது? மாமியா உரலுக்குள்ள. உரல்லையா? அட மாமியா உரல், அட கல்லு உரல் எங்க இருக்குது? உரல் மாமியா உரல் தான். சாமி கால கூட விழுறேன், உரலுக்குள்ள தலை மாட்டிக்கிச்சு. அட கல்லு உரல். ஆமா, அன்னைக்கு நான் பார்த்து கையில் வெட்டி கட்டிக்கிறேன், கம்பளி போறவே குளிருக்கு கம்பளி போற போத்திருக்கிறேன். சரி, நான் என்ன பண்றேன், இப்படியே போடு காலை போட்டு இப்படியே காலை போட்டு சிண்டுல சரி
தலை வெளியே வரல. நான் கட்டியிருந்து வேட்டியா வந்துக்குச்சு. அன்னைக்குன்னு பார்த்து ஜட்டி போடல. அட பாவி, என்னைக்கு சந்தோஷம் மச்சா கூட சேர்ந்தனோ அதுவும் ஜட்டி போறது இல்ல. சரி சரி. ஏன் கையில வெட்டி வந்துக்குச்சு, எடுத்து கட்ட முடியல, கை எட்டல. என்ன பண்ணிட்ட, குளூர்ல கம்பளி போடுவேன் நிக்கிறேன். சரி. அதுக்கப்புறம் பாருங்கண்ணே, நான் கத்துனாத மானம் போயிருமே. ஆமா, நான் தான் கட்டுத்தல கம்பளி போடுவேன் நிக்கிறேன். அம்மன கட்டியா தலை மாமியா ஊர்ல இருக்குது. ஐயோ அதை சொல்லாதே. கல்லூர் இல்ல, கல்லூர் இல்ல. அப்படியே பாருங்கண்ணே, மணி 5:30 மணி ஆயிருச்சு. சரி. எரும மாட்டு கொட்டாயில வந்து கம்பளி போடுவேன் கிடக்குறேன். எங்க மாமியா என்ன பண்ணிருச்சு, 5:45 மணிக்கு எரும மாட்டுக்கு பால் பிடிச்சான்னு சொல்லிட்டு ஒரு கையில ஒரு விளக்கண்ணையும் ஒரு கையில சொம்பு எடுத்துட்டு கட்டுத்தரைக்கு கிடுக்குன்னு வந்துச்சு. வந்திருக்கான். ஆமா, நான் கம்பளி போற போத்தினால எங்க மாமி என்னை பார்த்து எரும மாடு நினைச்சா என்ன நினைச்சேன் சத்தியமா எனக்கு தெரியல. எரும மாடு மாதிரி தான் குனிஞ்சிட்டு இருந்திருப்பேன். கம்பளி போற வேற இருட்டுல வேற பாதி இருட்டு. நேரம் எனக்கு நேரம் குத்த வச்சு உட்காந்துக்குச்சுனே. சரி. தண்ணியை மோந்து அடி வயித்துல சலுப்பு சலுப்புன்னு அடிக்குது. எனக்கு அடி வயிறே ஆடி போயிடுச்சு. ஆடுமுடா அது பாட்டுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கனே, 2 களி விளக்கணை போட்டு பால் கறக்கலாம் வந்து பாருங்க. ஐயோ, எங்கடா நம்ம மாட்டுக்கெல்லாம் 4 கறவை இருக்குமே, என்னடா ஒத்த கறவையாக சொல்லிட்டு கட்டில இருந்து பக்கத்துல உலக கடந்துச்சுனே. எடுத்து முதல்ல ரப்பு 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 அடிச்சு புடிச்சு அடிச்சிருக்கோம். அங்கிருந்து விட்ட வந்தா இங்க வந்து நிக்கிறேன். உடனே நேரடி இங்க. ஆமா, என்னை மாதிரி யாருமே மாமியார் வீட்டுக்கு போயிடாதீங்க. ஆமா என்று சொல்லிக்கொண்டு பேசினா பேசிட்டே இருக்கலானே. ஏன்னா இன்னைக்கு நாடகம் வந்து பொன்னர் சங்கர் நாடகம். பொன்னர் சங்கர் நாடகமா? ஆமா. மகமாய் அல்லவா? மகமாயா? எந்த நாடகத்துக்கு வேணும் வருவேன், மகமாய்க்கு மட்டும் நான் வரவே மாட்டேன். மகமாய் நாடகம் தான் சொன்னாப்பி. பப்புடுக்காரனை பார்த்தா எப்படியே தெரிய மாட்டேங்குது நாடகத்துல. ஐயோ ஐயோ. அதுபோலவே கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் சத்தியமங்கலம் செங்குளம் வனப்பகுதியில் அமர்ந்து நம்மளெல்லாம் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பெரிய காண்டியம்மன், ஸ்ரீ மகாமுனி, ஸ்ரீ பொன்னர் சங்கர் ஆகிய தெய்வங்கள் கோவிலில் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இங்கே 8ஆம் ஆண்டு சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அந்த தலைமையில் இங்கே அன்புக்கு பாசத்துக்குரிய உயர்திரு பாலமுரளி குடும்பத்தினர்கள் கும்பகோணம் அவர்கள் நடத்தக்கூடிய நாடகப்பட்டதை பொன்னர் சங்கர் எனும் ஒரு காவி வைத்துள்ளார்கள். இந்த நாடகத்தில் சொல்சுவை பொருள்சுவை அனைத்தும் பூட்டி எனது சுந்தர தமிழை பாட்டு சேர்த்து முத்தமிழும் முறையாக கற்ற எங்களது பாபகாப்பட்டியை சேர்ந்த சத்திவேல் அவர்கள் இவங்க மடியில் பொன்னராக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். தலைமா தமிழ் புதல்மா வருகவே உந்தன் தாமரை தாழ்வடைந்து வாழ்கவே. தலைமா தமிழ் புதல்மா வருகவே உந்தன் தாமரை தாழ்வடைந்து வாழ்கவே. அது மட்டும் இல்லாமல் நெடுப்பிசை வேந்தன், நெடுப்பிசை புயல், கோவக்கார சிங்கம் சொல்லக்கூடிய அருமை அண்ணா எங்களது சொக்கர் அவர்கள் மிக மடியில் கோவக்கார சங்கராக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். நிலவோடுவான் முயல் விளையாடுதே, நிலவோடுவான் முயல் விளையாடுதே, அந்த நிழல் கண்டு எனதுள்ளம் கவி பாடுதே. நிலவோடுவான் முயல் விளையாடுதே. தனது நடிப்பால் தமிழகம் முழுவதும் இந்த நாடகத்திலே அனைவரும் கவர்ந்த அன்புக்கு பாசத்துக்குரிய வீரப்பூர் அருகாமையில் அரண்மனையை சேர்ந்த ராஜ் அண்ணா அவர்கள் அருக்காணி நல்லதங்களாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே, குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே, பற்றாத பேரழகி நீயாடு, தென்றல் பந்தாடு மருவியிலே நீராடு. கவியத்தின் ஒரு மகளே, ஓவியத்தின் திருமகளே, ஜோதியத்தின் பெருமகளே நீயாடு. எந்தை குற்றத்தமிழ் மருமகளே நீராடு, எந்தை குற்றத்தமிழ் மருமகளே நீராடு. நடிப்பிசை நாயகன், நடிப்பிசை வேந்தன் என்று சொல்லக்கூடிய அருமை அண்ணா நமது பாலமுருகன் அவர்கள் அத்தபலை அத்தவாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். பச்சனி ராமாவள் திருமேனி, பவளனி ராமாவள் செந்திலே, மஞ்சள் முகம் அவன் தேவி முகம், பெண்மை நிறம் அவன் திருவுள்ளம், மலர்களிலே பல மனம் கண்டேன், மாயவன் கருணை மனம் கண்டேன், மலர்களிலே பல நிறம் கண்டேன், மாயவன் கருணை மனம் கண்டே, மலர்களிலே பல நிறம் கண்டே. இந்த நாடகத்தில் கதை நாயகனாக அன்புக்கு பாசத்துக்குரிய கேட்டி காளை அவர்கள் வையமலை சாமனாவும் மற்றும் மகா முனியாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது, சந்தகிரி கோவில் வந்தால் நன்மையில்